everybody, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி. எஸ், என் பேர் தருண் திவாரி தான். அண்ட் வெல்கம் டு திஸ் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்? இன்னைக்கு நான் இந்த மூஞ்சியை பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமர், இந்த மூஞ்சியை பார்த்து நீங்கள் ஷாக் ஆயிடாதீங்க, பயந்துடாதீங்க அண்ட் அழுதுடாதீங்க. ஏன்னா இப்போது ஹேர் கட்டுக்கு அப்புறம் நம்மளோட பியர்ட் ட்ரிம்மிங்க்கு அப்புறம் என் மூஞ்சி இப்படி தான் தெரியும், இதை விட கேவலமாக இருக்கும். பட் எனிவேஸ், இந்த அழகான மூஞ்சியை பார்த்துட்டு நீங்கள் வந்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மூஞ்சியை திருப்பிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்? இதுக்கு முன்னாடி ஓகே ஃபைன். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பிடபிள்யூ பேட்ச் இருக்குது. ஸோ பிடபிள்யூ பேட்ச் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு, பிடபிள்யூ ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சைன் அப் ஆர் லாகின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சம்மரன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணணும். நீங்கள் சர்ச் பாக்ஸில் அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வரும். அதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கொடுத்து இல்லை ஃப்ரீ என்ரோல் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கான ஃபேவரட் சப்ஜெக்ட், தட் இஸ் யுவர் ஜுவாலஜி சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் டிபிபி பிடிஎஃப் நோட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. ஆல்ரைட், எஸ். ஸோ குட் ஈவினிங் நித்யா, வெரி குட் ஈவினிங் கிருதி, ஹலோ, ஹாய், ஹலோ எவ்ரிபடி. ஸோ இதுதான் நம்மளோட பிடபிள்யூ ஆப். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன படித்தோம்? லாஸ்ட் கிளாஸில் நம்ம படித்தது இல்லை, இனி ஸ்டார்ட் பண்ணல. ஜெனரேஷன் கண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலை, அதனால் இது வேண்டாம். ஸோ நம்ம படிக்கல. பட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஆல்ரைட், நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம்? வாட் வி ஸ்டடிட் இன் த லாஸ்ட் கிளாஸ்? லாஸ்ட் கிளாஸில் நம்ம நியூரான்ஸ் பற்றி படித்தோம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். நியூரான்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இதை பற்றி படித்தோம், கரெக்டா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது first thing, we are going to study the generation and conduction of nerve impulse. Generation and conduction of nerve impulse. இதை நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். Generation and conduction of nerve impulse. Hi, good evening. Hi, good evening. Good evening, Hemang. Good evening, Darshini. Hi, welcome to this session. Namaste. So generation and conduction of nerve impulse, அதுக்கப்புறம் transmission of nerve impulses, and last but not least நம்ம இன்னைக்கு படிக்க போறது the brain. இதை நம்ம முடிக்க போறோம். ஸோ இது அத்தனையுமே நம்ம 1 மணி நேரத்தில் முடிக்க போறோம். முடிச்சிடலாமா? எஸ், கண்டிப்பா முடிச்சிடலாம். சரி, 1 மணி நேரத்தில் இது எல்லாத்தையும் முடிச்சு நம்ம இந்த சாப்டரை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்த வாரம் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரைடே இன்னிலேருந்து கரெக்டாக 7வது நாள், மேபி 8வது நாள், 7வது நாள், 6வது நாள் தெரில. எனிவேஸ், ஐ திங்க் 7வது நாள், எஸ், ஷார்ப் 7வது நாள் இதே டைமில் நம்ம 12th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிச்சுட்டு இருப்போம் மேபி. எஸ், குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு திஸ் அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் ஜுவாலஜி. எப்படியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்குது. சரி, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே, தட் இஸ் இன்னிலேருந்து 7வது நாள் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக், தட் இஸ் ஃப்ரைடே, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். 2 நாள் அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் 12th ஸ்டாண்டர்ட் டாபிக் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் 12th இருக்கீங்க அப்படின்னா போர்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் டு பி கவர்ட் டுடே, ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். இப்போ இம்பல்ஸ்க்கும் ஸ்டிமுலஸ்க்கும் வித்தியாசம் என்ன? ஒரு சில பேருக்கு அதுவே தெரியாது. என்னது இம்பல்ஸ்னா என்ன, ஸ்டிமுலஸ்னா என்னன்னு அதுக்கு வித்தியாசமே தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம ஸ்டிமுலஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்டிமுலஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் அது இம்பல்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். ரைட்? சரி. ஸோ ஸ்டிமுலஸ் அப்படின்னு என்ன? எனி இன்ஃபர்மேஷன், வெளியிலேருந்து வர எனி இன்ஃபர்மேஷன். ஓகே, எனி
external information. அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் பாடிக்கு வெளியிலிருந்து வரலாம் ஆர் பாடிக்குள்ளேயே வேற டிஃப்ரெண்ட் ரீஜன்லேருந்து வரலாம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ் அப்படின்னா எனி எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன். அப்போ இம்பல்ஸ்னா என்ன? இம்பல்ஸ் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃபர்மேஷன் இப்போ நியூரான்ஸ்ல டிராவல் ஆனால் அதுக்கு பேர் இம்பல்சஸ். ஸோ இம்பல்ஸ் அப்படிங்கிறது அதுதான். இம்பல்ஸ்னா நியூரான்ஸ்ல டிராவல் அந்த இன்ஃபர்மேஷன் நியூரான்ஸ்ல டிராவல் ஆகும்போது அதுக்கு பேர் இம்பல்ஸ். பாடிக்கு வெளியே இருந்தால் அது ஸ்டிமுலஸ், பாடிக்குள்ள ஒன்று என்டர் ஆயிருச்சு, ரிசீவ் பண்ணி டிராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் இம்பல்ஸ். வெரி சிம்பிள் டெஃபினிஷன். டிஃபரன்ஸ் வேற எந்த பெரிய டிஃபரன்ஸ்லாம் இங்கே கிடையாது. இதுலேருந்து கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் இம்பல்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க நீட் எக்ஸாமில். அதனால அதை பற்றி எல்லாம் ரொம்ப கவலைப்படக்கூடாது. பாடிக்கு வெளியே இருந்தா ஸ்டிமுலஸ், பாடிக்குள்ள இருந்தா ஐ மீன் எக்ஸ்டர்னல் இருந்தா அது ஸ்டிமுலஸ். internally like for example once அதை ரிசீவ் பண்ணிருச்சு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா இந்த பென் இந்த ஃபிங்கரை இப்போ அடிக்குது இல்லையா? ஸோ அந்த அடிக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இந்த நியூரான் அதுக்கு பேர் ஸ்டிமுலஸ். பென் இஸ் ஹிட்டிங், அது என்னது ஸ்டிமுலஸ். பட் அந்த இன்ஃபர்மேஷன் இந்த நியூரான் வழியா டிராவல் ஆகி பிரெயினுக்கு போய் ப்ராசஸ் ஆகி திருப்பி இந்த விரல வந்து பெயின் கொடுக்குதுல, ஸோ அந்த ரிசீவ் பண்ணி போகுதுல அது இம்பல்ஸ். ரிசீவ் ஆகிட்டு இன்ஃபர்மேஷன் கொண்டு வருதுல அது இம்பல்ஸ் வருது. ஸோ இம்பல்ஸ்னா நியூரான்ஸ்ல அந்த டிராவல் ஆகிட்டு இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அதுதான் இம்பல்ஸ். சரியா? வெரி சிம்பிள் வேர்ட்ஸ். ஹாய் விஜயலட்சுமி, வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் விஜயலட்சுமி, நைஸ் டு சி யூ. ரைட், நவ் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தா, சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றீங்க? நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க. சரியா? நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க கண்ணில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், ஐ மீன் இந்த இன்ஃபர்மேஷன் இது என்னது? இந்த இமேஜ் நான் பார்க்கறது இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது அது இம்பல்ஸ், ஸ்டிமுலஸ். அது உங்க கண்ணுக்குள்ள போகுதா? லைட் இஸ் பாசிங் இன்சைட். அது எங்க போய் விழுகுது? நம்ம ரெட்டினால விழுகுது இல்லையா? ரெட்டினால இருக்கிற அந்த பேசல் அந்த பிக்மெண்டட் லேயர்ல விழுகுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அது என்ன ஆகுது? டிராவல் ஆகுது. எங்க டிராவல் ஆகுது? ராட் செல்ஸ், கோன் செல்ஸ் வழியா எங்க நம்ம பைபோலார் நியூரான், தென் கேங்லியானிக் நியூரான், அதெல்லாம் டிராவல் ஆகி ஆப்டிக் நர்வ் ஃபைபர் வழியா நம்ம கண்ணிலிருந்து வெளியே வந்து நம்ம பிரெயினுக்கு போகுது. பிரெயினுக்கு போய் அங்க அது ப்ராசஸ் ஆகுது இல்லையா? ஸோ அது கொண்டு போறது எது? இம்பல்ஸ். அது போனது என்னது? இம்பல்ஸ். இந்த லைட் உள்ள வர்றது ஸ்டிமுலஸ். சரியா? திடீர்னு நம்ம என்ன டார்ச் எடுத்து ஃபிளாஷ் அடிக்கிறோம், அந்த டார்ச்ல வர லைட் ஸ்டிமுலஸ். விழுந்தோன்னு அங்க ரியாக்ட் ஆகுதுல, அது என்னது? அது இம்பல்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த இம்பல்ஸ் தான் எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம படிக்க போறோம். ஓகே, அந்த இம்பல்ஸ் இங்க எப்படி ஜெனரேட் ஆகுது அதுதான் நம்ம படிக்க போறோம். ஐ ஹோப் இது வரைக்கும் உங்க ஸ்டிமுலஸ் அண்ட் இம்பல்ஸோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிளியரா வித் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு மேல படிக்கிறது ஈஸி ஆயிரும். ஓகே, பிஃபோர் 7 o'clock we have to finish this or maybe 7:30 மேக்ஸிமம். அதுக்குள்ள நம்ம 7:30யா? எஸ், அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடிச்சாகணும் இல்லையா? எஸ், முடிச்சிடலாம். சின்ன டாபிக் தான், என்சிஆர்டியில் அவ்வளோ பெருசாக எதுவும் கொடுக்கல, ஆனால் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வருது. அதனால நம்ம டக்கு முடிச்சிடலாம். சரியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜெனரேஷனல் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ தட் சப்போஸ் இது வந்து ஒரு ஆக்சான் அப்படின்னா, சப்போஸ் இது ஒரு ஆக்சான், வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஒன் ஆக்சான் அப்படின்னா இந்த ஆக்சானோட மெம்பரேன்ல ஆர் லெட்ஸ் சே இது வந்து நம்மளோட டென்ட்ரைட்ஸ். ஓகே, இங்க இருந்து டென்ட்ரைட்ஸ் இங்க இருக்கு. ஓகே, இது என்னது? டென்ட்ரைட்ஸ். இது செல் பாடி. What is this? This is cell body. Butterfingers. What to do? Now, in the impulse, in the dendrites இருக்கிற ஒரு சின்ன பாயிண்ட் ஆர் இந்த சின்ன ரீஜனை நம்ம பெருசு பண்ணியிருக்கோம், மேக்னிஃபை பண்ணி பெருசா நான் காமிச்சிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? இப்போ இதுல இந்த மெம்பரேன்ல என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கும் இந்த மெம்பரேன்ல? ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் நோட் இட் டவுன். இது நோட் பண்ணிக்கோங்க, இதுல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது புரியல அப்படின்னா உங்களுக்கு இந்த என்டையர் டாபிக்கே புரியாது, அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்த மெம்பரேன் மேல வோல்டேஜ் மெக்கானிக்கலி ஸ்டிமுலேட்டட் சோடியம் சேனல் பிரசன்ட் ஆயிருக்கும். என்னது? சோடியம் சேனல். என்னது? மெக்கானிக்கலி stimulated sodium channel. இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? இந்த மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்கும்.
இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு தாட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. ஓகே, பொழுது போனால் விடியாது, பொழுது போனால் விடியாது சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு டயலாக் இருக்கு, போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது, சம்திங் லைக் தட். என்னது இல்லை, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், மறந்துருச்சு. செகண்ட் ஒன், இந்த மெம்பரேனில் இன்னொரு சேனல் இருக்கும், அதுக்கு பேர் வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல். என்னது? வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல். வோல்டேஜ் கேட்டட் sodium channel. All right, voltage gated sodium channel. Okay, voltage gated sodium channel. அடுத்து என்னது? அடுத்து இதுலயே என்ன இருக்கும்? You will be having potassium channel. What is this? This is potassium channel. So மூணாவது potassium channel. சரி, நாலாவது என்னது? நாலாவது there will be ligand gated sodium channel. அடுத்து என்னது? ligand or ion gated sodium channel. ion gated sodium channel. சரியா? ligand gated sodium channel or ion gated sodium channel. ஸோ இதெல்லாமே இருக்கு. அது போக கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துட்டோமே. என்னது? ஒரு முக்கியமான விஷயம். What is that? That will be your sodium potassium pump. What is this? This is that is sodium potassium pump. Sodium potassium pump. Sodium potassium pump. இன்னொரு விஷயம் நம்ம மிஸ் பண்றோம். One more thing we are missing here. What is that? That is none other than potassium leaky channel. What is that? Potassium leaky channel. What is this? This is number 6, potassium leaky channel. So these are the things which is present on the membrane of any neurons. ஒரு நியூரான் இருக்கு அப்படின்னா அந்த நியூரான்ல or any cell நம்ம பாடியில இருக்கிற most of the cellsல excitatory cells அப்படின்னு சொன்னா அதுல இருக்கும். இப்போ நியூரான் என்னது? நம்மளோட excitatory cells, auto excitatory கிடையாது, பட் we can say excitatory cells. neurons, muscles, இது ரெண்டும் என்னது? excitatory cells, or they can get excited. ஓகே, ஒரு பியூட்டிஃபுல் பொண்ணை பார்த்தோன்னா எக்ஸைட் ஆயிரும், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிரும். கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? இங்கே சாட்டில் புகழ்றது பார்த்து எக்ஸைட் ஆயிரும், பால்பிட்டேஷன் வந்துடும். எஸ் ஆர் நோ? ஸோ நம்மளோட மசில்ஸ் என்னது? எக்ஸைட்ரி செல்ஸ். நம்மளோட நியூரான்ஸ் என்னது? எக்ஸைட்ரி செல்ஸ். ஸோ ரெண்டு எக்ஸைட்ரி செல்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. எல்லாமே எக்ஸைட்ரி செல்ஸ். அப்போ எக்ஸைட் ஆயிரும். அப்போ எக்ஸைட் ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் திருமுல் நடக்கும். எக்ஸைட்ரி ஆனால் இங்கே இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும். கரெக்டு தானே? எஸ், கரெக்டு தான். கிருத்தி கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, கிருத்தி யாராவது ஒரு பையனை பார்க்கும்போது அவங்க மசில்ஸ் எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடும், ஹார்ட் பீட் படப்பட நடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? ஷாருக் கான் அப்படியே நடந்து வந்தா எப்படி இருக்கும்? கிருத்தி அப்படியே இங்கே ஃப்ளாட் ஆயிடுவாங்க. எஸ் கிருத்தி. ஓகே, எனக்கு யாருனாலும் ஃப்ளாட் ஆயிடுவாங்க. இதில் என்ன இருக்குது? சப்போஸ் முன்னாடியிலேருந்து ஒரு அழகான பொண்ணு நடந்து வருது, முன்னாடி அப்படியே காற்று அடிக்குது, அந்த பொண்ணோட முடியெல்லாம் அப்படியே பறக்குது, நான் ஸ்டைலாக அப்படியே திரும்புகிறேன், அழகா ரைட், ஸ்டைலாக அப்படியே திரும்பினோன்னா அந்த பொண்ணோட கண்ணு என்னோட கண்ணு அப்படியே மீட் ஆகுது. இது எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா அவ்வளோதான், செருப்பு கழட்டி அடிப்பாங்க. பட் பரவாயில்ல, மீட் ஆகுது. மீட் ஆனோடனே நான் அவங்கள பார்க்க, அவங்க என்ன பார்க்க, ஸ்லோ மோஷனில் அப்படியே நடந்து போக, இது எல்லாமே கனவுல நடக்குது. திடீர்னு காலையில் வந்து எங்கள் அம்மா மூஞ்சியில் தண்ணி ஊற்றிடுவாங்க, கனவு காணாமல் போயிடும். பின்னாடி பிஜிஎம் வரும், திடீர்னு அம்மா வந்து தண்ணி ஊற்றிடுவாங்க, அவ்வளோதான், தூக்கம் கலைஞ்சிரும். ரியாலிட்டி என்னது? ரியாலிட்டியில் எவனும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, ஒரு ஃபோன் கூட வராது, ஒரு மெசேஜ் கூட வராது.
ஸோ அந்த மாதிரி தான். எனிவேஸ் அதனால அது ஏன் நம்ம சொல்கிறோம், ஏன்னா அது பால்பிட்டேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல மசில்ஸ் இருக்குது. ஸோ அங்கே எக்ஸைட்டேஷன் நடக்குது. இப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், ஒரு பொண்ணு நடந்து போகுது, கேவலமாக இருக்குது பார்க்கறதுக்கு, பார்த்தோன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்காது. லைட்டாக பொண்ணு அப்படின்னு சொன்னு கேட்டோன்னே என்னது ரியாக்ஷன் வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஸோ சப்போஸ் எடிட்டர் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுன்னா இதை கட் பண்ணிடுங்க தயவு செய்து, வேறு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. சப்போஸ் நம்ம குரூப்பாக நான் உட்காந்துருக்கேன், சரியா, நான் என்ன பண்ணுறேன், குரூப்பாக உட்காந்துருக்கோன்னே ஓகே சரி, இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தம்ஸ் அப் கொடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளோட நம்ம அடுத்த ஸ்லைடில் அதை படிக்கலாம். புரிஞ்சது தானே இது எல்லாமே? எஸ், இது புரிஞ்சது தானே? இது என்னென்ன இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இதோட ரோல்ஸ் நான் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். புரிஞ்சதை தம்ஸ் அப் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கதைக்கும் போகலாம், இந்த ப்ராசஸுக்கும் போகலாம். சரியா, டக்குன்னு போயிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். சீக்கிரம் சொல்லுங்கள், புரிஞ்சதுல? எஸ் ஆல் ரைட், எஸ் புரிஞ்சுது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் லெட்ஸ் சே நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்மகிட்ட ஒரு பிரெயின். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் த பிரெயின், திஸ் இஸ் யோர் what? This is your cerebellum, spinal cord, medulla oblongata and pons. இங்கிருந்து let's say ஒரு நியூரான், நம்ம ஒரு சின்ன நியூரானை வெளியே எடுத்திருக்கோம். ஓகே, இங்கிருந்து ஒரு டென்ட்ரைட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டென்ட்ரைட்டை நம்ம பெருசா நம்ம ஜூம் பண்ணியிருக்கோம். இதுல என்ன நடக்குது அப்படிங்கிறது, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்மளோட மெம்பரேன் இருக்கு அப்படின்னா இதுல நிறைய சேனல் இருக்கும், சரியா? என்ன இருக்கும், நிறைய சேனல் இருக்கும். அது போக இது எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும், சரியா? தே ஆர் சார்ஜ் மெம்பரேன் என்னது சார்ஜ். அப்புறம் வெளியே என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் when the neuron is at rest, நியூரான் ரெஸ்ட்ல இருக்கும்போது மெம்பரேனுக்கு வெளியே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் அண்ட் மெம்பரேனுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். மெம்பரேனுக்குள்ள என்ன இருக்கும், மெம்பரேனுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், சரியா? மெம்பரேனுக்குள்ள என்ன இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சார்ஜ் இருக்கு அப்படின்னா இதுல எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம இது வந்து பிளஸ் இந்த நியூரான் இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. நியூரான் ரெஸ்ட்ல இருக்கும்போது இங்க இருக்கிற சார்ஜஸ் வச்சு நம்ம எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணா let's say -70 millivolt, -70 millivolt. இதுதான் அங்க இருக்கிற சார்ஜ், -70 millivolt. இந்த சார்ஜ் எப்போ இருக்கு, ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கு. when the neuron is at rest, அங்க ஒரு சார்ஜ் இருக்கு -70. let's assume ஓகே, ஒரு செல் இருக்கு. அது ஏன்னா ஒரு சில மசில்ஸ்ல -90 ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கும், ஒரு சில செல்ஸ்ல -70. ஸோ லெட்ஸ் சே -70 இங்க இருக்கு. -70 millivolt அதோட சார்ஜ் when it is at ரெஸ்ட்ல இருக்கும்போது. அப்போ -70 இருக்கு ரெஸ்ட்ல இருக்கும்போது. அதுக்கு பேர் என்ன, ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். வாட் இஸ் தட், ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல். ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கு, இந்த செல்லோட ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கு, இந்த செல்லோட ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கு, இந்த செல்லோட ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கு -70 millivolt. ஓகே, லெட்ஸ் சே -70 millivolt இங்க இருக்குன்னு வைங்க. now the point to be noted, -70 millivolt இங்க ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இங்க இருக்கு. அண்ட் நான் உட்காந்து உங்க கதை பேசிட்டு இருக்கேன். காலேஜ் லைஃப்ல நான், மெல்வின், மணி, நித்யா, தென் பிரியா, சுகப்பிரியா, கலைமதி, சுமன், மம்மி, டேடி, சுமன், அதுக்கப்புறம் வேற நிறைய பேர், எல்லாம் சக்தி, விக்ரம், தேவ ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேங் இங்க என்ஜிபி காலேஜ்ல வெளியில பஸ் கிரவுண்ட் இருக்கும். கிரவுண்ட்ல நிறைய பஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பஸ்ஸுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஸ்லாப் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஆஃபீஸு பின்னாடி. அங்க உட்காந்து எல்லாரும் கதை பேசிட்டு இருக்கோம். அங்க ஒரு ஜோடி புறா வருவாங்க, 2 பேர்.
ஒரு பையன் அங்கே உட்காந்துருப்பான், ஒரு பொண்ணு வந்து அந்த பையனோட கையை பிடிச்சி இழுத்து எழுதிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பையன் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் 1 மணி நேரம் ஆனாலும் 1.5 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் ஆனாலும் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கும் கையில் அண்ட் பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பையன் இப்படியே உட்காந்துருப்பான். அதை பார்த்து நாங்கள் சிரிச்சுட்டு இருப்போம். அப்போ திடீர்னு மெல்வின் என்ன சொன்னா, மெல்வின் என்ன சொல்கிறான், அங்கே பாரு ஒரு பொண்ணு அப்படின்னு. அங்கே சொன்ன உடனே அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் என் காதுக்குள்ளே போச்சு. அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் அந்த காதுக்குள்ளே போன உடனே என்னாச்சு தெரியுமா, இங்கே இருக்கிற இந்த ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் இங்கிருந்து ஒரு ஒரு ஸ்டிமுலஸ் என் காதுக்குள்ளே போயிருக்கு. ஓகே, அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளே போனோன்னே இங்கிருந்து இந்த மெக்கானிக்கலி ஸ்டிமுலேட்டட் சோடியம் சேனல் ஆக்டிவேட் ஆயிருச்சு. மெக்கானிக்கலி ஸ்டிமுலேட்டட் சோடியம் சேனல் ஆக்டிவேட் ஆனோன்னா கொஞ்சோண்டு சோடியம் உள்ள வருது. ஏன்னா வெளியில சோடியம் அதிகமாக இருக்கு. எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் சோடியம் அதிகமாக இருக்கு, இன்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் பொட்டாசியம் இருக்கு அண்ட் வெளியில சோடியம் இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும், வெளியிலிருந்து கொஞ்சோண்டு சோடியம் உள்ள வரும். கொஞ்சோண்டு சோடியம், ஏன்னா இது பாசிட்டிவ் அயான். கொஞ்சோண்டு சோடியம் உள்ள வந்த உடனே இங்கிருந்து கொஞ்சோண்டு சோடியம் என்ன வருது, உள்ள வந்த உடனே இங்க உள்ள -70 இருக்கிறது என்ன ஆயிரும், கம்மி ஆயிருமா, -69 ஆயிரும் மேபி, or -68 ஆயிரும் மேபி, எஸ், or மேபி -67. கிளியர்? ஆனா திரும்பின உடனே பொண்ணு சொன்னா காதுக்குள்ள போதா, நான் திரும்பி பார்க்குறேன், அது பொண்ணில் கூட்டுற பாட்டி அப்படின்னு தெரிஞ்சோன்னே என்னாச்சு, இந்த மேலே போயிருக்கிற இந்த இம்பல்ஸ் அப்படியே புஷ் ஆயிரும், கீழே போயிடும். அவ்வளோதான், வேஸ்ட். மறுபடியும் இந்த சைடு இந்த மணி அங்கே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னு என்ன ஆகும், மறுபடியும் இந்த இம்பல்ஸ் மேலே ஏறும். திரும்பி பார்த்தா அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஓகே, அதனால என்ன ஆகும், அந்த ஸ்டிமுலஸ் உள்ள போகுது. ஓகே, ஸ்டிமுலஸ் என்ன போகுது, உள்ள போகுது, பட் மனசு கேட்கல. எனக்கு மனசு ஹார்ட் பால்பிட்டேட் ஆகலை. சரியா? இந்த எக்ஸாம்பிள் நல்லா இருக்கான்னு தெரியல, வேற ஒரு எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நான் நின்றுட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என் மண்டையில் எவ்வளோ முடி இருக்குது, எவ்வளோ முடி இருந்தது, எவ்வளோ ஆயிடுச்சு. இந்த மண்டையில் இருக்கிற இந்த முடியில் ஏதோ ஒரு சில 2 முடிகள் மேபி ஆடிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த காற்றுக்கு, இந்த ஏசி காற்றுக்கு மேபி ஏதோ 1-2 முடி ஆடலாம், ஆனால் எனக்கு ஃபீல் ஆகலை. அங்கே ஆடிட்டு இருக்கிறது அங்கே ஸ்டிமுலஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே ஆடிட்டு இருக்கிறது என்னது, ஸ்டிமுலஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. கிளியர்? ஆனால் எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்த ஸ்டிமுலஸ் ஸ்ட்ராங்கா இல்லை. என்ன இல்லை, ஸ்ட்ராங்கா இல்லை. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்கீங்க, யாராச்சும் பக்கத்தில் பேசுறாங்க, அது உங்களுக்கு கேட்காது. காதுக்குள்ள அந்த சவுண்டு போகும், ஆனால் உங்களுக்கு அது கேட்காது. ஏன்னா அவங்க பேசுறது உங்க காதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா கேட்கல, உள்ள போகல. நியூரான்ஸ் அங்கே என்ன ஆகல, ஸ்டிமுலேட் ஆகல. ஆனா அங்க கொஞ்சோண்டு என்ன பண்ணிருக்கு, இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. இன்ஃபர்மேஷன் அங்க போன உடனே இங்க சோடியம், தட் இஸ் மெக்கானிக்கலி ஸ்டிமுலேட்டட் சோடியம் சேனல் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சோண்டு சோடியம் உள்ள வரும். ஆனா அந்த உள்ள வர அந்த சோடியம் இஸ் நாட் இனஃப் டு ஸ்டிமுலேட் த நியூரான். அந்த நியூரானை ஸ்டிமுலேட் பண்ற அளவுக்கு அங்க இல்ல. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட ஸ்டிமுலஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிருச்சு. எந்த பாயிண்ட், இதுக்கு பேர் தான் த்ரெஷ்ஹோல்ட் பொட்டென்ஷியல். இந்த ஸ்டிமுலஸ் த்ரெஷ்ஹோல்ட் பொட்டென்ஷியலுக்கு ரீச் ஆன உடனே, த்ரெஷ்ஹோல்ட் பொட்டென்ஷியலுக்கு ரீச் ஆயிருச்சு. மேபி இது -60 மில்லிவோல்ட்னு வைங்க. மேபி ஐம் நாட் ஷோர். ஒரு தாட்டி நீங்க உங்க என்சிஆர்டில பாத்துக்கோங்க, ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ மீன் த்ரெஷ்ஹோல்ட் பொட்டென்ஷியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டென்ஷியல் கொடுத்துருக்க ஸ்டிமுலஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு பர்டிகுலர் -60 மில்லிவோல்ட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இங்க இருக்கிற மெம்பரேன்ல இந்த சார்ஜஸ் என்ன ஆயிருக்கு, இந்த மெம்பரேன்ல இருக்கிற சார்ஜ் உள்ள இருக்கிற இந்த சார்ஜ் வந்து -60 ரீச் ஆயிடுச்சு. -60 மில்லிவோல்ட் இங்க ரீச் ஆன உடனே என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஆக்ஷன் நடக்கும். என்னது, நம்மளோட வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் ஆக்டிவேட் ஆயிரும். வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ வோல்டேஜ் கேட்டட் சோடியம் சேனல் ஆக்டிவேட் ஆன உடனே இது என்ன ஆயிரும், இந்த கேட் ஓப்பன் ஆயிருக்கா, இந்த கேட் க்ளோஸ் ஆயிருக்கா, இந்த கேட் ஓப்பன் ஆகும். ஆர் சப்போஸ் இது வந்து ஓப்பன் ஆயிருக்குன்னு கூட வைங்க, இந்த சப்போஸ் இங்க வந்து ஓப்பன் ஆயிருக்கு இந்த கேட், லெட்ஸ் சே
இந்த கேட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும்? இந்த கேட்டுக்குள்ள இருந்து சோடியம் உள்ள போக ஆரம்பிச்சிடும். இந்த கேட் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஃபாஸ்டா என்ன ஆகும்? சோடியம் உள்ள வரும். ஃபாஸ்டா என்ன ஆகும்? வெளியில இருக்கிற சோடியம் எல்லாம் they will crush inside. வெளியில இருக்கிற சோடியம் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிடும். வெளியில இருக்கிற சோடியம் எல்லாம் என்ன ஆகும்? உள்ள வர ஆரம்பிச்சிடும். So it's like what? It's like voltage gated sodium channel. Voltage gated sodium channel. Voltage gated sodium channel will get activated and large amount of sodium will enter inside. நிறைய சோடியம் உள்ள வரும். எக்கச்சக்கமான சோடியம் உள்ள வரும். ஓகே, நிறைய சோடியம் உள்ள வரும். எக்கச்சக்கமான சோடியம் என்ன வரும்? உள்ள வரும். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த ஓப்பனிங் ஆஃப் திஸ் கேட் இட் இஸ் ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஆனா அதுக்குள்ளேயே எக்கச்சக்கமான சோடியம் உள்ள வந்துடும். எப்படி வந்துடும்? நிறைய சோடியம் உள்ள வந்துடும். உள்ள வந்திருக்கிற அந்த சோடியம் என்ன ஆகும்? உள்ள இருக்கிற இந்த சார்ஜா மாத்திருமா? சோ உள்ள வர அந்த சோடியம் என்ன ஆகும்? -50, -40, -30, -20, -10, 0. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறமும் சோடியம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா +10, +20, +30 இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா? எஸ், சோடியம் உள்ள வந்துட்டு இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி என்னது? டுவார்ட்ஸ் பாசிட்டிவிட்டி மூவ் ஆகுமா? இந்த ப்ராசஸ் பேர் தான். ஸோ இட் இஸ் மூவிங், இட் இஸ் மூவிங், இட் இஸ் மூவிங், இட் இஸ் மூவிங், 0. அதுக்கப்புறமும் சோடியம் உள்ள வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன? உள்ள இருக்கிற மெம்பரேன் பாசிட்டிவ். இந்த ப்ராசஸுக்கு பேரு டீபோலரைசேஷன். ஸோ மெம்பரேன் என்ன ஆயிட்டு இருக்கு? மெம்பரேன் டீபோலரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, மெம்பரேன் என்ன ஆயிட்டு இருக்கு? டீபோலரைஸ் ஆயிட்டு இருக்கு. கிளியர்? எஸ். ஹாய் அனுஜ்யா. ஹாய் கிட்டு. How are you doing? I am good. How are you doing, Kanna? How's your health? How are you doing? How's your work going? And this red color heart for me? Okay, I'll also give you my heart from here. Throwing. You can, if you want, you can catch it. But keep it secretly, you know, yes. Okay. Okay. So yes, chalo, we'll continue. Depolarization. இங்க இந்த ப்ராசஸ் என்ன ஆயிட்டு இருக்கு? ஸோ உள்ள இருக்கிற இந்த சோடியம் உள்ள வந்தோடனே உள்ள இருக்க இந்த நெகட்டிவிட்டி என்ன ஆயிட்டு இருக்கு? பாசிட்டிவ் ஆயிட்டு இருக்கு. உள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகுது. அப்போ வெளியில இருந்து சோடியம் உள்ள வருது. அப்போ வெளியில இருக்கிற இந்த பாசிட்டிவ் சோடியம் அயான் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிருமா? அப்போ வெளியில என்ன ஆயிரும்? அப்போ வெளியில இட் பிகம்ஸ் நெகட்டிவ். வெளியில நெகட்டிவ் ஆயிருச்சு, உள்ள பாசிட்டிவ் ஆயிருச்சு. Yes. I had back pain. Today I got stomach pain. So every day I'm getting new diseases, new problems. Anyways, it's fine. It's just because we should not eat outside food. That is the only problem. Only bad thing what I am doing is eating outside. And that's because I'm lazy to cook. What to do? Anyways, so my advice to you all, not to eat outside food because it is very poor quality. Okay, even though it is from Haldiram or even though it is from Domino's or high quality UBQ, barbecue, whatever it is unhealthy only. Okay, so do not eat outside food. Anyways, so what will happen? வெளியில நெகட்டிவ் ஆயிருச்சு, உள்ள பாசிட்டிவ் ஆயிருச்சு. So this process of shifting, இதுக்கு பேர் என்ன? டீபோலரைசேஷன். அப்போ ரெஸ்டிங்ல இருந்தா இந்த 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 நியூரான்ஸ் என்ன ஸ்டேட்ல இருக்கு? போலரைஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். போலரைஸ்டு ஸ்டேட். ரெஸ்ட்ல இருந்தா அதே ஸ்டிமுலேட் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து டீபோலரைஸ் ஆயிரும். டீபோலரைஸ் ஆயிரும். Alright, now +10, +20, okay, +10, +20, +30 போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகும்? திடீர்னு இந்த சோடியமோட கேட் க்ளோஸ் ஆயிரும். என்ன ஆயிரும்? இந்த சோடியமோட இந்த கேட் க்ளோஸ் ஆயிரும். சோடியம் கேட் க்ளோஸ் ஆனோட இந்த சோடியம் உள்ள வராது. ஆனா அதே டைம்ல இந்த பொட்டாசியம் உள்ள இருக்கிற இந்த பொட்டாசியம் இந்த கேட் ஓபன் ஆயிரும் அண்ட் பொட்டாசியம் வெளியே போக ஆரம்பிச்சிரும்.
please make a note that the sodium influx inside the neuron, sodium influx inside the axon or neuron, it is huge, heavy. So more number of sodium enter inside, but for a short period of time. Clear? இதை நோட் பண்ணிக்கோங்க, இதை பெருசா போல்ட் லெட்டர் எழுதி வச்சுக்கோங்க, இது கொஸ்டின்ல கேட்கலாம். ரெண்டாவது, so after once இந்த கேட் க்ளோஸ் ஆன உடனே, once this gate closes, what will happen? The potassium channel open ஆயிரும். So potassium channel opens here. potassium channel என்ன ஆயிரும்? ஓப்பன் ஆயிரும். potassium channel ஓப்பன் ஆனோன்னா உள்ள இருக்கிற பொட்டாசியம் வெளியே போக ஆரம்பிச்சிரும். உள்ள இருக்கிற பொட்டாசியம் என்ன போக ஆரம்பிச்சிரும்? வெளியே போக ஆரம்பிச்சிரும். இது 3 சோடியம் வெளியில, ஒரு 2 சோடியம் உள்ள அப்படிங்கறதெல்லாம் என்சிஆர்டில கொடுத்துருக்கோம். அது இது கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இது அது கிடையாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங்ல என்ன ஆகும்? மெக்கானிக்கலி ஸ்டிமுலேட்டட் சோடியம் சேனல், என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆகும். இந்த முடி ஆடுது, காத்துக்கு முடி ஆடுதா? காத்துக்கு முடி ஆடணும் எனக்கு ஃபீல் ஆகல, ஏன்னா அந்த ஸ்டிமுலஸ் பத்தல. ஆனா அதுவே ஃபோர்ஸா காத்து பட்டுச்சுன்னா இவ விரல் படுது, அப்ப எனக்கு ஃபீல் ஆகுது இந்த முடி ஆடுது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஸ்டிமுலஸ் என்ன ஆகுது? அந்த ஸ்டிமுலஸ் இங்க இந்த சோடியம் சேனல் ஆக்டிவேட் பண்ணி உள்ள போய் இத ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வந்துருச்சு அதுக்குள்ள. ஸோ என்ன ஆகும்? ஸ்டிமுலஸ் த்ரெஷ்ஹோல்ட் பொட்டன்ஷியலுக்கு ரீச் ஆன உடனே சோடியம் இன்ஃப்ளக்ஸ் நடக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சோடியம் இன்ஃப்ளக்ஸ். இந்த சோடியம் இன்ஃப்ளக்ஸ், லார்ஜ் sodium enters, large amount of sodium enters, short lifespan இங்க என்ன இருக்கும்? ஷார்ட் அமௌண்ட்டுக்கு தான் இருக்கும். அப்புறம் பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆயிரும். பொட்டாசியம் சேனல் இங்க ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகும்? இங்கிருந்து பொட்டாசியம் வெளியே போகும். பொட்டாசியம் வெளியே போனா உள்ள இருக்கிற பாசிட்டிவிட்டி மறுபடியும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் வெளியில பாசிட்டிவ் அயான்ஸ் சேர ஆரம்பிச்சிடும். அப்ப வெளியே பாசிட்டிவ் அண்ட் உள்ள என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? உள்ள நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கிராஃப் என்ன ஆயிரும்? இந்த கிராஃப் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இதுக்கு பேர் தான் ரீபோலரைசேஷன். ஜீரோக்கு கீழே வந்தோன்னா அகெயின் வெளியே பாசிட்டிவ் அண்ட் உள்ள என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஆயிரும். இதுக்கு பேரு ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன் ஏன் நடக்குது? பிகாஸ் ஆஃப் பொட்டாசியம் efflux from axon or neuron or the cell. Okay, all right, இது ஒரு particular point வரைக்கும் வந்துகிட்டே. பட் see, it is what? slow process. அதனால பொட்டாசியம் என்ன ஆகும்? கம்மி ஆகும், த்ரெஷ்ஹோல்ட் வரும், தென் ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் இன்னுமே கீழே போகும். போய் again it will come back. Alright, because it's slow-ஆ நடக்கும் and gate ரொம்ப இவ்வளோ ஸ்லோவா க்ளோஸ் ஆகும். ஓகே, அண்ட் சோடியம் ஃபாஸ்டா க்ளோஸ் ஆயிரும். சோடியம் சேனல் என்ன ஃபாஸ்டா க்ளோஸ் ஆயிரும் அண்ட் பொட்டாசியம் சேனல் ஸ்லோ. அதுக்குள்ள இது என்ன ஆயிரும்? இது ஹைப்பர் போலரைஸ் ஆயிரும். ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியலுக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்பர் போலரைசேஷன். அதுக்கு பேர் என்ன? வாட் இஸ் திஸ் கால்ட்? ஹைப்பர் போலரைசேஷன். ரொம்ப அதிகமா போலரைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப அதிகமா நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமா என்ன ஆயிடுச்சு? எலக்ட்ரோ நெகட்டிவ். உள்ள இருக்கிற மெம்பரேன் ரொம்ப அதிகமா எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆயிடுச்சு. -70 மில்லிவோல்ட் தான் ரெஸ்டிங், அங்க இருக்க வேண்டியது -90 மில்லிவோல்ட் இல்ல -100 மில்லிவோல்ட். அங்கெல்லாம் போயிடுச்சுன்னா ஹைப்பர் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படிங்கிறது. ஹைப்பர் என்னது? ரீபோலரைசேஷன். அதிகமா எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். என்னங்க? உள்ள இருக்கிற மெம்பரேன். சரியா? கிளியரா? சரி. அப்புறம் வெளியில இருக்கிற மெம்பரேன் என்னது? வெளியில இருக்கிற மெம்பரேன் பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? இப்போ இங்க உள்ள வந்திருக்கிற சோடியம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். அப்போ அந்த இடத்துல லிகாண்ட் கேட்டட் அப்படின்னா சோடியம் லிகாண்ட் கேட்டட் ஒரு அயான் கேட்டட் சோடியம் சேனல் ஓப்பன் ஆயிரும். சரியா? சோடியம் சேனல் என்னது? லிகாண்ட் கேட்டட் ஒரு அயான் கேட்டட் சோடியம் சேனல் ஓப்பன் ஆகும். என்னது? இப்போ நம்ம நியூரான் இருக்கு. நியூரான்ல ஒரு சைட், லெட்ஸ் சே இதுதான் நோட் ஆஃப் ரென்வியர். ஓகே, இந்த இடத்துல திஸ் இஸ் த சைட் ஆஃப் ஆக்ஷன். சைட் ஏ, இது சைட் பி, இது சைட் சி.
ஓகே, இது சைட் டி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த என்டையர் ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த உள்ள போயிருக்கிற சோடியம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு போகும். இங்க போனோன்னே இங்க தான் என்ன இருக்கும், லிகாண்ட் கேட்டட் சோடியம் சேனல். அப்போ என்ன ஆகும், இங்க வந்து இதை ஆக்டிவேட் பண்ணிரும். லிகாண்ட் கேட்டட் சோடியம் சேனல் ஆக்டிவேட் பண்ணோன்னே அங்க இருந்து மறுபடியும் சோடியம் இன்ஃப்ளக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் மறுபடியும் பொட்டாசியம் இன்ஃப்ளக்ஸ் ஆகும். ஓகே, மறுபடியும் உள்ள வந்திருக்கிற சோடியம் நெக்ஸ்ட் சைட்டுக்கு போகும், சைட் சி. பொட்டாசியம் எங்க போகுது, பொட்டாசியம் ஆப்போசிட் சைடுக்கு போகுது. ஓகே, ஆப்போசிட் சைடுக்கு போகுது. சோடியம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. மறுபடியும் இங்கேயும் சோடியம் இன்ஃப்ளக்ஸ், பொட்டாசியம் இன்ஃப்ளக்ஸ். ஓகே, இந்த மாதிரி என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமா இந்த இம்பல்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிரும், டிராவல் பண்ணி இட் வில் ரீச் செல் பாடி. தென் ஆக்சான்ல இருந்து எங்க போகும் நெக்ஸ்ட். ஸோ என்னது நம்மளோட இது நோட் ஆஃப் ரன்வியர் டென்ட்ரைட்ல இருக்காது. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆக்சான். ஸோ இதே மாதிரி ஆக்சான்ல நடந்து சைட் 1, சைட் 2, சைட் 3 அந்த மாதிரி ஆக்சான்ல நோட் ஆஃப் ரன்வியர் நடந்து நெக்ஸ்ட் சினாப்டிக் நாபுக்கு போகும், நெக்ஸ்ட் நியூரானுக்கு போகும் அண்ட் சோ ஆன். இப்படிதான் மூவ் ஆகுது. ஜெனரேஷன் புரிஞ்சிருச்சா? கண்டக்ஷனும் அதே தான். ஓகே, கண்டக்ஷனும் அதே தான். கண்டக்ஷன் சொல்றேன், ஜெனரேஷன் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஜெனரேஷன் புரிஞ்சிருச்சா? ஜெனரேஷன் புரிஞ்சிருச்சா? சே எஸ் ஆர் நோ. எப்படி ஜெனரேட் ஆச்சுன்னு புரிஞ்சுதா? இம்பல்ஸ் ஜெனரேஷன். சே எஸ் ஆர் நோ. இம்பல்ஸ் ஜெனரேஷன். எஸ், கிளியர். சரி, ஓகே. இனி முடியல கண்ணா, ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இவ்வளோ சோடியம் உள்ள வருதே, அப்போ இந்த சோடியம் உள்ளே இருக்குமா இல்ல வெளியே போயிடுமா? அதான் கேள்வி. இங்க உள்ள வர சோடியம் உள்ளே இருந்துருமா இல்ல வெளியே போகுமா? ஏன்னா கொஞ்சம் சோடியம் அடுத்த லெவலுக்கு போகுது. அப்போ உள்ளே இருந்துருதா இல்ல இது வெளியே போகுதா? உள்ள இருக்கா வெளியே போகுதா? புரிஞ்சிருச்சுன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உள்ள வர இந்த ஹை அமௌண்ட் ஆஃப் சோடியம் உள்ளேயே இருக்குமா இல்ல வெளியே போகுமா? நானே ஆன்சர் சொல்லிட்டேன். அறிவாளி இஃப் யூ ஆர் வைஸ் மேன் புரிஞ்சிருக்கும். வெளியே போகுது. எப்படி? சம் ஸ்டேஸ் சம் அவுட். எப்படி வெளியே போகும்? எப்படிடா வெளியே போகும்? எப்படி வெளியே போகும் தர்ஷினி? ஈயா? என்ன ஈ? பல்லு எப்படி இழிச்சிட்டே போகுமா? ஈ ஈ இட்ஸ் லைக் க்ளோஸ் அப் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி. எப்படி வெளியே போகும் யாருக்குமே தெரியலையா? இந்த இடத்துல தான் அந்த என்சிஆர்டி லைன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் இருக்குல்ல, இட் த்ரோஸ் 3 சோடியம் அவுட் அண்ட் வெளியில போயிருக்கிற பொட்டாசியம் உள்ள வரணும்ல. வெளியில இந்த சேனல் பொட்டாசியம் சேனல் வெளியே போயிருக்கிறது திரும்பி உள்ள வரணும்ல. அப்பதானே மறுபடி எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மெயின்டைன் ஆகும். சோடியம் வெளியே அதிகமாகும், பொட்டாசியம் உள்ள அதிகமாகும், மெயின்டைன் ஆகும். ஸோ சோடியம்க்கு எந்த ஒரு லீக்கி சேனலுமே கிடையாது. இதுதான் கேள்வி கேட்டிருந்தாங்க, தப்பு பண்றதுக்காக மாட்ட வைக்கிறதுக்காக சோடியம் லீக்கி சேனல் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சேனல் இங்க இல்ல. சோடியம் லீக் ஆகாது. சோடியம் நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. சோடியம் நெவர் லீக்ஸ். சோடியம் லீக்கி சேனல் அப்படிங்கிற சேனல் கிடையாது. பொட்டாசியம் லீக்கி சேனல் தான் இருக்கு, சோடியம் லீக்கி சேனல் இல்ல. பட் சோடியம் பொட்டாசியம் பம்ப் இருக்குல்ல, இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன பண்ணும், உள்ள இருந்து 3 சோடியமை வெளியே தள்ளும். அண்ட் வெளியில இருந்து 2 பொட்டாசியம் உள்ள எடுத்துரும். வெளியில உள்ள இருந்து வெளியே 3 பொட்டாசியம் 3 சோடியம் வெளியே அனுப்பும். இட்ஸ் லைக் சோடியம் பொட்டாசியம் பம்ப். அப்படின்னா 3 sodium it pumps out and it takes in 2 potassium. 2 potassium ion உள்ள எடுத்துரும். புரிஞ்சிருச்சா? அதுதான் சோடியம் பொட்டாசியம் பம்போட வேலை. ஓகே, சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன பண்ணும், எதுக்காக? so that they can come back to resting state. திருப்பி ரெஸ்டிங் ஸ்டேட்டுக்கு வரதுக்காக இது என்ன பண்ணும், இந்த ப்ராசஸ் பண்ணும். பிளஸ் தேவையில்லாம இது ஸ்டிமுலேட் ஆயிடக்கூடாதே. இதோட என்னது ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்
மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, உள்ள நெகட்டிவ் அயான் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, when the membrane is at rest, note this point, when the membrane is at rest, potassium leaky channel keeps leaking small amount of potassium outside. Potassium leaky channel keeps leaking small amount of potassium outside. எதுக்காக? To maintain electronegative condition inside. ஆனா எப்போ? When the neuron is at rest. But there is no sodium leaky channel. When the membrane is at rest, no sodium enters inside. There is no influx or efflux of sodium takes place. Membrane become impermeable for sodium during resting state. Note பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. The membrane becomes impermeable to the sodium ions when the membrane is at rest, and it is permeable to potassium even when the membrane is at rest. எப்படி? Through the potassium leaky channel. இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் அப்படின்னு நான் நம்ப மாட்டேன், வாய்ப்பே இல்லை. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் டீடைல்ஸ். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் டீடைல்ஸ் நான் தான் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது, கொடுத்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ல விட்டுருவாங்க, கதை அப்படியே என்சிஆர்டி லைன் அப்படியே கதை படிச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நடக்காத வேலை. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு என்னால் அதெல்லாம் முடியாது. அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் கொஷின்ஸில் தப்பு பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஐம் ஸோ சாரி. ஓகே, யூடியூப் சேனலில் யூடியூப் கிளாஸில் இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. மேபி இருக்கலாம், ஐம் நாட் ஷுர், நான் எல்லா சேனலும் பார்க்கல. பட் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கல யூடியூப்பில். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் மேபி போட்டிருக்கலாம். அவர் வந்து நீட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, யூஎஸ்எம்எல்இக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஹீ இஸ் மை ப்ரொஃபஸர். ஓகே, ஸோ அவர் பேர் நான் அப்புறம் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தெரிஞ்சிருந்தா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஐ ஹோப் உங்களுக்கு ஜெனரேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்டக்ஷன் நடக்குதுடா, கண்டக்ஷன். இப்போ நம்ம கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ், கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இப்போ கண்டக்ஷன் எப்படி நடக்குது? கண்டக்ஷன் எப்படி நடக்குது? இப்போ இதுதான் நம்மளோட ஆக்சான். இந்த ஆக்சான்ல இது நோட் ஆஃப் ரன்வியர், தட் இஸ் இங்க நம்மளோட ஸ்வான் செல் இருக்கு. இதுதான் நோட் ஆஃப் ரன்வியர், சைட் ஏ பி சி. ஓகே, நவ் இங்க ஸ்டிமுலஸ் வருது இல்லையா? இங்கே இம்பல்ஸ் இப்படி ஸ்கிப் ஜம்ப் ஆகுது, ஏன்னா உள்ள டிராவல் பண்ண முடியாது, ஏன்னா இங்க மெம்பரேன் இருக்கு which is insulating. ஓகே, மெம்பரேன் இருக்கு which is insulating. அப்போ என்ன ஆகும்? இது இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகும், இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகும், இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகும், இங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகும், இங்கிருந்து இங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு நோட் ஆஃப் ரன்வியரா இது ஜம்ப் ஆகி போகும். அண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் தெரியும். ஒவ்வொரு ரோட் ஆஃப் ரன்வியர் கிட்ட வந்த உடனே அதோட எனர்ஜி ஆர் இன்டென்சிட்டி என்ன ஆயிரும்? அதிகமாயிட்டே போகும். அண்ட் திஸ் ஜம்பிங் மூவ்மெண்ட், சி நியூரான்ஸ் வந்துட்டு மைலின் ஷீத் இல்லைன்னா எப்படி மூவ் ஆகும்? இதுல மைலின் ஷீத் இல்லை அப்படின்னா இம்பல்ஸ் எப்படி மூவ் ஆகும்? இதுக்குள்ள உள்ள மூவ் ஆகும் இல்லையா? உள்ள மூவ் ஆகும். ஸோ அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி. இப்படி காலை வந்து இப்படி வச்சு நடக்கிற மாதிரி. ஓகே, எப்படி மெதுவா ஃபேஷன் ஷோல மாடல்ஸ் நடக்கிற மாதிரி. ஓகே, மாடல்ஸ் நடக்கிற மாதிரி இப்படி நடந்துட்டு போவாங்க. இட்ஸ் வெரி ஸ்லோ அண்ட் சம்டைம்ஸ் பாதிலேயே அது காணாம போயிடும். ஆனா இந்த மூவ்மெண்ட், இதுக்கு பேரு சால்டேஷன். இதுக்கு பேர் என்ன? சால்டேஷன். இந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்கும்? இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி போறது, ஃபாஸ்டா போயிடும் இல்லையா? ஸோ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் என்னது? சால்டேட்டரி மூவ்மெண்ட். சால்டேட்டரி மூவ்மெண்ட் இஸ் த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், சரியா? அண்ட் நான் மைலினேட்டட் நியூரான்ல மூவ் ஆகிறது ஸ்லோ மூவ்மெண்ட். கிளியர்? எஸ். அண்ட் கண்டக்ஷன் எப்படி நடக்கும்? த்ரூ ஒன் சைட் டு அனதர். ஸோ ஜெனரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சுல? எஸ். ஒரு இம்பல்ஸ் ஒரு தாட்டி ஒரு நியூரான் வந்து ஸ்டிமுலேட் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல அப்படின்னா, நெக்ஸ்ட் அது ரெஸ்டிங் ஸ்டேட்ல வர வரைக்கும் இடையில நம்ம அதை ஸ்டிமுலேட் பண்ண முடியாது. த பீரியட் வேர் த மெம்பரேன் இஸ் இன் depolarized or depolarized state, or either it is in repolarizing state, when it is excited or stimulated,
in the period where we cannot stimulate again, in the period க்கு பேரு refractory period. refractory period. stimulate ஆன நியூரானை மறுபடியும் stimulate பண்ண முடியுமானா முடியாது. okay, all neurons same number of myelin sheath? No, it is not necessary. It is not at all necessary. all neuron க்கு same number of myelin sheath இருக்குமா? வாய்ப்பில்லை. it's not necessary. okay, next, transmission of nerve impulse. transmission of nerve impulse. இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன் இல்லையா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா சப்போஸ் இதுதான் நம்மளோட செல் பாடி அண்ட் இங்க டென்ட்ரைட்ஸ் இருக்கு. ஓகே, இங்க என்ன இருக்கு? லெட்ஸ் சே ஹியர் we have dendrites. ஓகே, அண்ட் இங்க இருந்து ஆக்சான், இங்க இருந்து என்னது? ஹியர் ஆக்சான், அண்ட் இங்க இருக்கு நம்மளோட ஆக்சான் டெர்மினல். ஆக்சான் டெர்மினல் இங்க இருக்கு இல்லையா? ஆக்சான் டெர்மினல் இங்க இருக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த ஸ்டிமுலஸ் இங்க வந்த உடனே இங்க ப்ராசஸ் ஆகும் அண்ட் இங்க ஒரு சினாப்டிக் பால் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சினாப்டிக் பால் will move inside and it will reach your synaptic vesicle. அங்க வந்தோனே என்ன ஆகும்? அங்க வந்தோனே அங்க சினாப்டிக் வெசிக்கல் வந்தோனே நான் சொன்ன மாதிரி கால்சியம் என்ன ஆகும்? கால்சியம் இங்க இருந்து உள்ள போகும் அண்ட் மெம்பரேன் பர்மியபிள் ஆகும். ஸோ கால்சியம் உள்ள போகும். கால்சியம் உள்ள போனோடனே மைட்டோகாண்ட்ரியால இருந்து ரிலீஸ் ஆகிற அசிட்டில், மைட்டோகாண்ட்ரியா என்ன ரிலீஸ் பண்ணும்? மைட்டோகாண்ட்ரியா ரிலீஸ் பண்ற அசிட்டில் கோஎன்சைம் ஏ, அது பிளஸ் நம்மளோட கொலீன் எங்க இருக்கும்? எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற கொலீன் என்ன வரும்? இன்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸுக்கு வரும். ஸோ இந்த அசிட்டில் பிளஸ் இது கொலீன் கூட கல்யாணம் நடந்து இவங்களுக்கு என்ன ஒரு கப்பல் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கப்பலுக்கு பேரு அசிட்டில் கொலீன் இல்லையா? எஸ் ஆர் நோ? சல்மான் கானுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்களோட வைஃபும் சல்மான் கானோட பேரை கட் பண்ணி ஒரு பேரா போட்டுருவாங்களா? ஹேஷ்டேக். அதே மாதிரி தான் இல்லையா? சப்போஸ் எனக்கும் கல்யாணம் என்னோட வைஃபுக்கு போட்டால் என்ன ஆகும்? அது ஒரு ஹேஷ்டேக் ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி தான் இது. லெட்ஸ் சே திஸ் இஸ் த மேல் அண்ட் திஸ் இஸ் த ஃபீமேல். கல்யாணம் ஆகி ஒரு ஹேஷ்டேக் ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. அதுக்கு பேர் தான் நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அதுக்கு பேர் தான் என்னது? நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிட்டில் கொலின். இந்த அசிட்டில் கொலின் என்ன ஆகும்? இந்த ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன் கூட பைண்ட் ஆகும். பைண்ட் ஆன உடனே மெம்பரேன் டிசால்வ் ஆகும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த சினாப்டிக் வெசிக்கல் சினாப்டிக் லெஃப்ட்ல ரிலீஸ் ஆகும். அது அடுத்த ரிசெப்டர்ல போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல இருக்க ரிசெப்டர்ல பைண்ட் ஆகும். இங்க சோடியம் பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகும். சோடியம் உள்ள போகும், பொட்டாசியம் வெளியே போகும். இந்த மெம்பரேன் டீபோலரைஸ் ஆகும். இந்த மெம்பரேன் டீபோலரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் நியூரானுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணும். This is how it is transmitted. This is how it is transmitted. Clear? Clear-ஆ புரிஞ்சிருச்சா? Say yes or no? புரிஞ்சிருச்சா எல்லாத்துக்கும்? Clearly? Yes? புரிஞ்சிருச்சா? thumbs up கொடுங்க டக்குன்னு. Come on, give me thumbs up. Clear? சரி, அடுத்தது come on. Next என்னது? The brain which you don't have. கரெக்டா? எதை பத்தி படிக்க போறோம்? which you don't have, which is like something which is very important. உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லிருங்க. இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். What do you think guys? உங்ககிட்ட இருக்கா brain? We are going to study something which you don't have. So அதை பத்தி நீங்க படிச்சே ஆகணுமா? எஸ், கண்டிப்பா படிக்கணும். சிலபஸ்ல இருக்கோ இல்லையோ, சிலபஸ்ல இருக்கிறனால நம்ம படிச்சாகணும். ஓகே,
சரி, the brain. பிரெயினுக்கு zoological, that is ஒரு மெடிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தா என்சிஃபலான். இதுக்கு மெடிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க? என்சிஃபலான். What is that? Encephalon. You have? Okay, Ikriti have. பட் அங்க மாலினி சிரிக்கிறாங்க அப்படின்னா மாலினிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிதான் மாலினி. சிரிக்க கூடாது, இருக்குன்னு சொல்லணும். நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னா உண்மை. மாலினி டோன்ட் ஹாவ். தர்ஷினி கிட்டேயும் இருக்கு இல்லையா? எஸ் சார் சொல்றீங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ என்சிஃபலான், பிரெயினுக்கு என்னது பேரு, மெடிக்கல் டேர்ம் என்னது? என்சிஃபலான். ஸோ என்சிஃபலானை நம்ம என்ன பண்ணலாம்? என்சிஃபலானை நம்ம மூணா டிவைட் பண்ணலாம். என்சிஃபலானை என்ன பண்ணலாம்? நம்ம மூணா டிவைட் பண்ணலாம். என்ன மூணா டிவைட் பண்ணுவீங்க? ப்ரோசென்சிஃபலான், ப்ரோசென்சிஃபலான், வேற ப்ரோசென்சிஃபலான், ரெண்டாவது மெசென்சிஃபலான். சாரி சாரி சாரி, உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரியுமான்னு தெரியல, புரியணும் பட் புரியுமான்னு தெரியல, அதனால நான் என்னது நான் ஹிந்திலையும் எழுதிடுறேன். ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் and hind brain. Yes, rhombencephalon. Okay, prosencephalon, mesencephalon and rhombencephalon. Forebrain, midbrain and hindbrain. எப்படி மேல இருந்து பார்க்காது? இப்போ இந்த தலை இருக்குல்ல, இந்த தலையை தூக்கி முன்னாடி வச்சுட்டு மேல இருந்து பாக்குறீங்க. ஓகே, இது என்னது? இதுதான் ஃபோர் பிரெயின். சரி, எடுத்து சைட்ல வை, சைட்ல வச்சாச்சு. அடுத்து என்னது? மிட் பிரெயின். ஓகே, இதை எடுத்து சைட்ல வை, சைட்ல வச்சாச்சு. அடுத்து என்னது? ஹைண்ட் பிரெயின். இப்படிதான் தெரியும். ஸோ மேல இருந்து பார்க்கும்போது ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். ஹைண்ட் பிரெயின்னா பின்னாடி இருக்கும், இது செரிபெல்லம் அண்ட் மெடுலா ஆப்லாங்கேட்டா, பான்ஸ், அதெல்லாமே ஹைண்ட் பிரெயின். ஸோ ஃபோர் பிரெயின். மேல இருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? ஃபோர் பிரெயினா? ஹிந்திலன்னு சொல்றேன், அது காமெடி, உனக்கு புரியல மாலினி. சரியா? ஃபோர் பிரெயினா மேல எப்படி தெரியும்? மண்டேல என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் தெரியுது ஃபோர் பிரெயின்ல செரிப்ரம். ஸோ ஃபோர் பிரெயின்ல என்னென்ன இருக்கு? Forebrain is further divided into cerebrum. Oh, sorry. Telencephalon and diencephalon. Initial diencephalon பேர் வைக்கும்போது ரெண்டு தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க, அதனால diencephalon brain, ரெண்டு brain அப்படின்னு சொன்னாங்க. பட் லேட்டர் தே டிஸ்கவர்ட் மெனி. அதெல்லாம் ஒன்று thalamus, sorry, epithalamus, thalamus, subthalamus, hypothalamus. Okay, ஹைப்போதலாமஸ். இதுதான் டயன்சிஃபலான். டைனா ரெண்டு, பட் அப்போ கண்டுபிடிக்கும் போது வெறும் தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. லேட்டர் சப் தலாமஸ், எபிதலாமஸும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? லேட்டர் ஆன். ஸோ அதனால நம்ம நாலுமே இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது என்னது? மெசென்சிஃபலான். இதுல எந்த ஒரு ஃபர்தர் டிவிஷன் கிடையாது, மிட் பிரெயின், ஜஸ்ட் மிட் பிரெயின். ராம்பின்செஃபலான். ராம்பின்செஃபலான்ல என்ன இருக்கு? ஃபர்தர் டிவிஷன் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு டிவிஷன்ல? It is further divided into, what is that? Pons, medulla oblongata and cerebellum. Pons is also known as pons varoli. Pons varoli. Okay,
ஆர் பான்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க, பான்டைன். ஓகே சரி, நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். இது எல்லாமே ராம்பின்செஃபலான் மெசன்செஃபலான் சொல்லிட்டேன். மயலின்செஃபலான் அப்படின்னா என்ன, அது நீங்க சொல்லுங்க. மயலின்செஃபலான், வாட் இஸ் மயலின்செஃபலான்? ஓகே, நீங்க சொல்லுங்க வாட் இஸ் மயலின்செஃபலான். நவ் first we'll start with forebrain. Forebrain la first we'll start with cerebrum. First we'll start with what? Cerebrum. Now cerebrum. Cerebrum is the middle oblongate ava, hind brain. Hind brain அப்படினா rhombencephalon, அதான் hind brain. Myelencephalon என்ன? ஒருத்தர் ஆன்சர் சொல்லிட்டீங்க, மிடில் ஆப்லங்கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? Now cerebrum, cerebrum is the largest organ or largest part of the brain. Largest part of the brain. எது நம்மளோட cerebrum. Cerebrum is the okay, largest part of the brain. இந்த செரிபிரம்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்டையர் செரிபிரம் நம்ம டிஃப்ரெண்ட் லோபா என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஃப்ரண்டல் லோப், டெம்போரல் லோப், பெரைட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோப் அண்ட் சாரி இது கிடையாது, வேற என்ன, பெரைட்டல், ஆக்சிபிட்டல், டெம்போரல், 4 தானா? எஸ் 4 தான். ஃப்ரண்டல் லோப் அப்படின்னா முன்னாடி இருக்க இந்த ரீஜன், அதுக்கப்புறம் பெரைட்டல் லோப் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இருக்கிற இந்த சென்டர் போர்ஷன், அதுக்கப்புறம் ஆக்சிபிட்டல்னா பின்னாடி இருக்கிற இந்த ரீஜன், அண்ட் டெம்போரல் அப்படிங்கிறது காது கிட்ட இருக்கிற இந்த ரீஜன் ஆஃப் த பிரெயின். ஸோ தட் இஸ் கால்ட் டெம்போரல் லோப். அதனால தான் இங்க இருக்கிற நேமுக்கு பேர் என்ன சொல்றது, இங்க இருக்கிற நேமுக்கு எல்லாத்துக்குமே பேர் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த லோப். இங்க நம்ம போன்ஸோட பேரும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, போன்ஸோட பேரும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பேஸ்ட் ஆன் த நேம். ஆல் ரைட், எஸ். தென் ஹியர் திஸ் இஸ் செரிப்ரம். ஓகே, திஸ் இஸ் செரிப்ரம். செரிப்ரம் நம்ம சைட்ல இருந்து பார்த்தா இப்படி தெரியும். ஓகே, செரிப்ரம் என்ன பண்ணலாம், நம்ம சைட்ல இருந்து பார்த்தா இப்படி தெரியும். பட் when we talk about this cerebrum, இந்த செரிப்ரம் நம்ம மேல இருந்து பார்க்கும்போது இந்த 2 லோபா தெரியும். எஸ், so we can divide cerebrum into 2 lobes or 2 hemispheres we can say. Okay, 2 lobes or 2 lobes, or we can say that we can divide cerebrum, we can divide this cerebrum into 2 hemispheres. That is, one is left hemisphere and one is right hemisphere, right? Left hemisphere and right hemisphere. Now in the left hemisphere or right hemisphere ரெண்டுக்கு இடையில ஒரு white matter இருக்கும். என்ன இருக்கும்? white matter. அந்த white matter என்ன பண்ணிருக்கும், இது ரெண்டு கனெக்ட் பண்ணிருக்கும். சரி, இப்போ பிரெயின் நம்ம கட் பண்ணிட்டா, இப்படி இருக்கும் பிரெயின். பிரெயின்ல ஃபர்ஸ்ட் வெளியில என்ன இருக்கும், வெளியில இருக்கிற ஒரு கிரே கலர்ல ஒரு சம்திங் வில் பி பிரசன்ட் ஹியர், அதுக்கு பேரு கிரே மேட்டர். அண்ட் உள்ள ஒயிட் ஃபைபர்ஸ் இருக்கும், இங்கிருந்து ஆக்சான்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ பிரெயின் நம்ம எடுத்து பார்க்கும்போது பிரெயின்ல இந்த வெளியில இருக்கிற மெம்பரேனுக்கு பேரு டியூரா மேட்டர். சரி, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, வெயிட். சரி, இப்போ பிரெயின் இருக்கு, பிரெயினோட கவரிங்க்கு பேரு மெனிஞ்சஸ். பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டை கவர் பண்ணியிருக்க அந்த டிஷ்யூக்கு பேரு மெனிஞ்சஸ். நம்ம மண்டே இருக்கு, நம்ம மண்டேல ஃபர்ஸ்ட் முடி இருக்கு, முடிக்கு அப்புறம் இருக்கு ஒரு கியூட்டிக்கல் லேயர், அதுக்கப்புறம் போனி, நம்மளுக்கு என்ன இருக்கும், போனி லேயர் இருக்கும், அதுக்கு பேரு கிரேனியம். கரெக்டா? அதுக்குள்ள நம்மளோட பிரெயின் பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, அது கூட நம்மளோட பிரெயின் பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் அந்த பிரெயின் இங்க பிரசன்ட் ஆயிருக்கிற இந்த பிரெயின் கீழுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி இருக்கும், இந்த பிரெயினோட ஃபர்ஸ்ட் லேயர் that is called dura matter.
யாரா இது kelon? Who is this kelon? Valves. எதுக்கு தேவையில்லாம் பேசிட்டு இருக்கடா கண்ணா? ஒன்று என்னது நம்மளோட டியூரா மேட்டர் அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் நம்மளோட ஆஃப்டர் டியூரா மேட்டர் we will have arachnoid matter. அடுத்த லேயருக்கு பேர் என்ன? arachnoid matter. ஓகே, arachnoid matter, ரைட்? அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் உள்ள ஸ்பேஸ், இதுக்குள்ள ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு பேரு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். இங்கே பிரசன்ட் ஆயிருக்கிற இந்த ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன? செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அதுக்கப்புறம் இன்னர் மோஸ்ட் லேயர் என்ன? இன்னர் மோஸ்ட் லேயர் இஸ் யுவர் பயா மேட்டர். இன்னர் மோஸ்ட் லேயர் என்ன? பயா மேட்டர். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் we will have gray matter. சாரி, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கும்? கார்டெக்ஸ். எஸ், அதுதான் நம்மளோட கிரே மேட்டர். ஓகே, இது நம்மளோட கிரே மேட்டர். கிரே மேட்டர்ல இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? உள்ள வந்து பெண்ட் தெரியுதா? இந்த பெண்டுக்கு பேர் தான் சல்கஸ். இந்த பெண்டுக்கு பேர் என்ன? சல்கஸ். அண்ட் இந்த மேடு மாதிரி தெரியுதா? இந்த மேடுக்கு பேரு என்னது? கைரஸ். இது கைரஸ். அண்ட் இந்த உள்ள இருக்கிற இந்த கேப் இதுக்கு பேரு சல்கஸ். அதனாலதான் இதுக்கு பேரு கைரை. கைரைனா ப்ளூரல் அண்ட் சல்கை. சல்கைனா ப்ளூரல் ஃபார்ம். சல்கை அண்ட் கைரை. சரியா? சல்கை அண்ட் கைரை. டன். ஸோ இதுதான் நம்மளோட திஸ் இஸ் அவர் லேயர்ஸ் ஆஃப் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. லேயர்ஸ் ஐயோ என்ன தப்பு தப்பாவே வருது. லேயர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின் அண்ட் த ஸ்பைனல் கார்டு. ஓகே, இது கிரே மேட்டர். இப்போ இந்த கிரே மேட்டர்ல ஓகே, கிரே மேட்டர்ல என்ன இருக்கும்? இப்போ இந்த கிரே மேட்டர்ல நம்மளுக்கு டென்ட்ரைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அண்ட் செல் பாடி. டென்ட்ரைட்ஸ், group of dendrites and cell body. Group of dendrites and cell body. And வெளியில இதோட axons வெளியில வந்திருக்கும். இதோட axons வெளியில வந்திருக்கும். இதோட axons எப்படி வந்திருக்கும்? வெளியில வந்திருக்குமா? இந்த axon வந்து white கலர்ல இருக்கும். I mean இதுல வந்து என்ன இருக்கும்? myelin sheath present ஆயிருக்கும். அதனால இது வந்து எப்படி தெரியும்? white-ஆ தெரியும். ஓகே, என்ன தெரியும்? white-ஆ தெரியும். ஸோ இது எங்கெல்லாம் இந்த ஒயிட் ஃபைபர், தட் இஸ் இந்த ஆக்ஸான் இருக்கோ, ஆக்ஸான் பேர் ஒயிட் ஃபைபர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் ஃபைபர், இந்த ஆக்ஸான் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒயிட் மேட்டர். அண்ட் இந்த டென்ட்ரைட் அண்ட் செல் பாடி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிரே மேட்டர். அங்கெல்லாம் கிரே கலர்ல தெரியும். ஓகே, அண்ட் எங்கெல்லாம் இந்த ஆக்ஸான் இருக்கோ அதெல்லாம் ஒயிட் மேட்டர். ஓகே, அதெல்லாம் என்னது? நம்மளோட ஒயிட் மேட்டர். இப்போ இந்த பிரெயினை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, இந்த பிரெயினை நீங்க பாத்தீங்கன்னா, சி இது மேடு மாதிரி இருக்கா? இது கான்வல்யூஷன்ஸ். இங்க இருக்கிற இந்த மேடு மாதிரி இருக்கிறது இது சல்கஸ், சாரி கைரஸ். அண்ட் உள்ள இருக்கிற இந்த குழி இதுதான் கைரஸ். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியணும்னா, இப்போ விரல் இருக்கு. இப்போ விரல் நீளமா இருக்கு. இது இந்த குழி ஆகும்போது இப்படி நீங்க பெண்ட் பண்ணும்போது இங்க ஒரு லைன் தெரியும். இப்போ நீங்க இந்த ஜெராக்ஸ் மெஷினில் இப்படி வச்சு போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் தெரியும். இந்த மாதிரி லைன்ஸ் தெரியும். ஸோ இது ஏன் வந்திருக்கு? இங்க குழி இருக்கு, அதனால இங்க லைன் தெரியுது. அந்த குழியெல்லாம் ஒன்று பெண்டு சேரும் போது இங்க 2 லைன் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த குழி தான் சல்கஸ். அண்ட் இந்த மேடு இருக்குல்ல, இந்த மேடு தான் என்னது? கைரஸ். அதே மாதிரி தான் இது கைரஸ் அண்ட் இது சல்கஸ். சரி, இப்போ பிரெயின்ல நம்ம பார்த்தா என்ன இருக்கும்? திஸ் இஸ் யோர் ஃபோர் பிரெயின். இந்த ஃபோர் பிரெயின்ல முன்னாடி இருக்கிறது என்னது?
this is right hemisphere, இங்க left hemisphere இருக்கும். You can see centerல தெரியுதா இது centerல, இதுதான் இது corpus callosum. இதுதான் corpus callosum, white fiber. இது right and left hemisphere ரெண்டையும் connect பண்ணியிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது என்னது, இந்த இடத்துல என்னது நம்மளோட mid brain இருக்கு. ஓகே, you will have mid brain in the center. Okay, mid brain, and this is your thalamus. What is this? This is thalamus. Okay, all right. Now you see here, this is your cerebellum. What is this? This is your cerebellum. இந்த cerebellumல உங்களுக்கு ரெண்டு ஹெமிஸ்பியர் தெரியுது. இதுலயும் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெமிஸ்பியரை நம்ம வந்து பிரிச்சிடலாம். cerebellum. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்க என்ன தெரியுது பாருங்க. What is this? This is your pons. மேல தெரியறது pons, and இது medulla oblongata. Okay, what is this? This is pons and medulla oblongata. So forebrain, centerல இருக்கும் mid brain, இங்க mid brain எனக்கு இங்க இருக்கு mid brain. This is your mid brain. So forebrain, mid brain and pons and medulla oblongata ரெண்டு சேர்ந்தா hind brain. Okay, இப்போ இங்க ஒரு brain stem அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும். brain stem அப்படின்னா நம்ம brain stem அப்படின்னா என்ன? brain stem means நம்மளோட mid brain, medulla oblongata and pons. இந்த மூணு சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? brain stem அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, what is that called? That is called brain stem. All right, clear? புரிஞ்சிருச்சா? சரி, இதுதான் நம்மளோட brain. ஓகே, இதுதான் நம்மளோட brain. ஓகே, now இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இதை நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம படிச்சது. ஒரு டேர்ம் இருக்கு. அந்த டேர்முக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த டேர்முக்கு பேரு கார்போரா குவாட்ரிஜெமினா. கார்போரா குவாட்ரிஜெமினா. நான் நிறைய விஷயம் சொல்லித்தரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்மளால முடியாது, அவ்வளோ எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேரம் நம்ம கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கு. கார்போரா குவாட்ரிஜெமினா. கார்போரா குவாட்ரிஜெமினா அப்படிங்கிறது என்னது? நம்ம கிட்ட இருக்கும் மிட் பிரெயின். லெட்ஸ் சே திஸ் இஸ் த மிட் பிரெயின். ஓகே, இந்த மிட் பிரெயின்ல இது ஆன்டீரியர் ரீஜன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னது? திஸ் இஸ் ஆன்டீரியர் ரீஜன். ஆன்டீரியர் ரீஜன் அப்படின்னா இது போஸ்டீரியர் ரீஜன்ல இப்போ என்ன இருக்கும்? ரெண்டு இந்த மாதிரி ஸ்வெல்லிங் மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஸ்வெல்லிங் தெரியும். இந்த ஸ்வெல்லிங் தான் என்னது? கார்போரா குவாட்ரிஜெமினா. இது சைட்ல இருந்து பார்த்தா இப்படி தெரியும். அதே பின்னாடியில இருந்து பார்த்தா, லெட்ஸ் சே இது பின்னாடி இருந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல 4 ஸ்வெல்லிங் இருக்கும். என்ன இருக்கும்? 4 ஸ்வெல்லிங் இருக்கும். இட் வில் பி லைக் திஸ். இந்த இடத்துல 4 ஸ்வெல்லிங் இருக்கும். இந்த 4 ஸ்வெல்லிங்ல ஃபர்ஸ்ட் 2 ஸ்வெல்லிங், இதுக்கு பேரு சுப்பீரியர் காலனிக் சுப்பீரியர் ஸ்வெல்லிங் और कैनालिकुलाई और स्वेलिंग ने வைங்க. कैनालिकुलाई வேண்டாம், தப்பு. சுப்பீரியர் ஸ்வெல்லிங் இது வந்து கண்ணுக்கு ரெஸ்பான்சிபிள், ஆப்டிக். ஓகே, அண்ட் இது இன்ஃபீரியர் ஸ்வெல்லிங். இது இன்ஃபீரியர் ஸ்வெல்லிங். இந்த மாதிரி 4 பல்ஜ் வந்திருக்கும். இதெல்லாம் ஆல்ஃபாக்டரி லோப்ஸ். நம்ம அப்படி இது சொல்லக்கூடாது, பட் எஸ் 4 ஸ்வெல்லிங், 4 பல்ஜ் மாதிரி வந்திருக்கும் மிட் பிரெயினுக்கு பின்னாடி. இந்த 4 பல்ஜ் ஒன்று சேர்ந்தா இதுக்கு பேர் தான் கார்போரா குவாட்ரிஜெமினா. மிட் பிரெயினுக்கு பின்னாடி டார்சல் சைடில், டார்சல் சர்ஃபேஸில் இருக்கிற அந்த 4 ஸ்வெல்லிங் அதுதான் இது கார்போரா குவாட்ரிஜெமினா. ஐ ஹோப் ஐ எம் கிளியர். ஸோ இது வந்து உங்கள் ஜஸ்ட் சம்மரிக்காக நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப்ல, நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் த லைக் என்டையர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் யுவர் பிரெயின். சரி, லெட்ஸ் சம்மரைஸ். இன்னைக்கு என்னென்னு படித்தோம்? Generation and conduction of nerve impulse. Generation and conduction of nerve impulse. Transmission
of nerve impulse, and finally the brain. Homework என்ன? Solve DPP, read NCERT. All right. So yeah, that's all for today. Thank you so much for watching. See you all in the next class. Until then, please take care of yourself. Have a great evening ahead. All right. Nandri, vanakkam.